அதிகாரம் 46. புறஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். எகிப்தை குறித்தும் ஐப்பிராத்து நதியண்டையில் கர்கேமிசிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே முறிய அடித்ததுமான பார்வோன் நேகோ என்னப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். குதிரை வீரரே, குதிரைகளின் மேல் சேணங்களை வைத்து ஏறி தலைச்சீராயை அணிந்து கொண்டு நில்லுங்கள். ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கலங்கி பின் வாங்குகிறதை நான் காண்கிறதென்ன? சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடிப்போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேகமாய் ஓடுகிறவன் ஓடிப்போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பிப்போக வேண்டாம். வடக்கே ஐப்பிராத்து நதியண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். பிரவாகம்போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே பிரவாகத்தைப் போல் புரண்டு வருகிறான். அவனே அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். குதிரைகளே, போய் ஏறுங்கள். ரதங்களே, கடகட என்று ஓடுங்கள். பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரும் புறப்பட கடவர்கள். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிற நாளுமாயிருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும். வடதேசத்தில் ஐப்பிராத்து நதி அண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு. எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அபிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியமுண்டாகாது. ஜாதிகள் உன் இலச்சையை கேள்விப்பட்டார்கள். உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது. பராக்கிரமசாலியின் மேல் பராக்கிரமசாலி இடறி இருவரும் ஏகமாய் விழுந்தார்கள் என்றார். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வருவான் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொன்ன வசனம். ஆயத்தப்பட்டு நில், பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுகிறது என்று சொல்லி எகிப்திலே அறிவித்து மிக்தோலிலே கூறி நோப்பிலும் தக்பா நேசிலும் பிரசித்தம் பண்ணுங்கள். உன் வீரர் வாரிக்கொள்ளப்படுகிறது என்ன? கர்த்தர் அவர்களை தள்ளினதால் அவர்கள் நிலை நிற்கவில்லை. அநேகரை இடறப் பண்ணுகிறார். அவனவன் தனக்கடுத்தவன் மேல் விழுகிறான். அவர்கள் எழுந்திருங்கள், கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப நமது ஜனத்தண்டைக்கும் நாம் பிறந்த தேசத்துக்கும் திரும்பி போவோம் என்கிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான். அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். பர்வதங்களில் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் அவன் வருவான் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும். எகிப்து மகா நேர்த்தியான கடாரி, அடிக்கிறவன் வடக்கே இருந்து வருகிறான். அதன் நடுவில் இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொளுத்த காளைகள் போல் இருக்கிறார்கள். இவர்களும் நிற்காமல் திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடிப்போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது. அவன் பாம்பைப் போல் சீறி வருவான். இராணுவ பலத்தோടെ நடந்து காடு வெட்டிகளைப் போல்
கோடரிகளோடு அதன் மேல் வருவார்கள். எண்ணப்படாத மரங்களாயிருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெட்டுக்கிளிகளை பார்க்கிலும் அதிகமானவர்கள், அவர்களுக்கு தொகை இல்லை. எகிப்தின் குமாரத்தி கலங்குவாள், வடதிசை ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நோ என்னும் பட்டணத்திலுள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பி இருக்கிறவர்களையும் விசாரித்து, அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் அவனுடைய சேவகரின் கையிலும் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். அதற்கு பின்பு அது பூர்வ காலத்தில் இருந்தது போல் குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்காபாங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார்.